இந்த காஃபிருங்கிற இடத்துல நீ வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இஸ்லாமுங்கிறது தனி, ஈமானுங்கிறது தனி. இஸ்லாமுங்கிறது மனிதர்கள் தீர்மானிக்கக்கூடியது, அதாவது மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரங்கள். ஒருத்தன் இஸ்லாத்துல இருக்கிறான் இல்லையான்னு யார் முடிவு பண்ண முடியும்? மனுஷனே முடிவு பண்ணிடலாம். ஒருத்தன் ஈமானுக்குள்ள இருக்கிறான் இல்லையான்னு யார் முடிவு பண்ண முடியும்? அல்லாஹ் மட்டும் தான் முடிவு பண்ண முடியும். ஈமானுங்கிறது மறைவாக இருக்கக்கூடியது, அது உள்ளத்துல இருக்கக்கூடியது. இஸ்லாமுங்கிறது வெளியே செயல்பாடுகள் மூலமாக தெரியக்கூடியது. புரியுதா? ஒருத்தர் தொழுகல, ஒருத்தர் நோன்பு வைக்கல, ஒருத்தர் களிமா சொல்லல, இப்ப இவர் என்ன? இவர் வெளிப்படையா இஸ்லாத்துல இல்லாதவர். புரியுதா? இதெல்லாம் செய்யறாரு, ஆனா அல்லாஹ் நம்பல. இது என்ன? உள்ளரங்கமா இஸ்லாத், அதாவது இவர் வந்து ஈமான்ல இல்லாதவர். அதே மாதிரி மனித வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் ஹாக்கிமா அல்லாஹ்வை எடுத்துக்கணும். இது வந்து ஈமான்ல ஒரு பகுதி. புரியுதா? இந்த செய்யாத பட்சத்துல இதுல என்ன ஆயிரும்? அவர் ஈமான்ல இல்லாதவராயிரும். அது இஸ்லாத்துக்கும் ஒரு குஃபர் இருக்கு, ஈமானுக்கும் ஒரு குஃபர் இருக்கு. ஈமான்ல குஃபர் செஞ்சா நாம உலகத்துல காஃபிர் ஃபத்வா தர முடியாது. இஸ்லாத்துல குஃபர் செஞ்சா நம்ம உலகத்திலேயே நம்ம என்ன பண்ண முடியும்? தெளிவா புரிஞ்சுக்க முடியும் இவன் காஃபிர் அப்படின்ட்டு. அப்போ இது மாதிரியான ஒரு காஃபிரா மாத்துறதுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க? முயற்சி பண்றாங்க. அப்ப அது அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உங்கள் நம்பிக்கையிலிருந்து உங்களை வழி தவற செய்து இறை மறுப்பின் பக்கம் உங்களை கொண்டு போய் விடுவார்கள். நல்லா சொல்றான்.